பண்டிகை நாளில் இப்படி பாதுஷா செஞ்சு பாருங்கள். நான் 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கிறேன். 1.5 கப்பு மைதாவுக்கு 1 சிட்டிகை போல் உப்பு, ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஆப்போ சோடாவை சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துடலாம். ஒருவேளை பேக்கிங் சோடா இல்லைன்னு நினைக்கிறவங்க 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 75 கிராம் அளவுக்கு நெய் எடுத்துருக்கிறேன். நெய் முதல்ல கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இருக்கிற நெய்யை மறுபடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் மாவோடு கலந்து விடும்போது பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பிடிக்க வரணும். அந்தளவுக்கு பிடிக்க வந்துச்சுன்னா இது வந்து நம்ம நெய் சேர்த்த நெய் பார்த்திங்கன்னா மாவோடு நல்லா கலந்து வந்திருக்குதுன்னு அர்த்தம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசையணும். நான் எடுத்துருக்கிற 300 கிராம் மைதாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். அந்தளவுக்கு சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும். சப்பாத்தி மாவு போல் அழுத்தம் கொடுத்து பிசையாமல் மாவு நல்லா திரண்டு வர்றப்போ நல்லா கலந்து விட்டு நல்லா இந்த பக்கம் நல்லா சாஃப்டாக இருக்கணும். மாவு ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் பிசைஞ்சிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து சர்க்கரை பாகுக்கு பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடணும். இந்த சர்க்கரை பாகில் பார்த்திங்கன்னா நீங்கள் குங்குமப்பூ ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்த்துடலாம். நான் வந்து குங்குமப்பூ சேர்க்கலை, ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்துருக்கிறேன். சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கம்பி பதம் வர்ற போல் இருக்கணும். நல்லா ஒரு பிசுபிசுப்பு தன்மை நல்லா இருக்கணும். நல்லா நூல் போல் வருது பாருங்கள். இதை போல் கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது நல்லா ஒரு கம்பி போல் பதத்தில் இருக்கணும். இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மைதா மாவு பார்த்திங்கன்னா இப்படி மாவு பிரித்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா லேயராக வருது பாருங்கள், நூலாக. இதை போல் பாதுஷாவுக்கு மாவு பிசைஞ்சது பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும். இதுலேருந்து நம்ம விருப்பத்துக்கு நம்ம எந்த ஷேப்பு எந்த அளவுக்கு செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை போல் நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா கையில் உருட்டி நடுவில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 பக்கமே திருப்பி போட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். 300 கிராம் மாவு பார்த்திங்கன்னா ஒரு 12 போல் வந்துச்சு இந்த ஷேப்பில். அடுத்து அடிகனமான கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு நான் மீதமாக இருக்கிற நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்றேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம விரல வச்சு பார்த்தாலே சூடு சுருக்குன்னு தான் இருக்கணும். அந்த சூடு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றா எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா இது பொறுமையாக வெந்து வரணும். ஃப்ளேமும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வெந்து தானாக மேல் எழும்பி வரணும். நம்ம கரண்டியெல்லாம் கலந்து விடக்கூடாது. தானாக வெந்து வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா தானாக வெந்து லேசாக அந்த கலர் மாதிரி வரும்போது ஒரு பக்கத்துலேருந்து நம்ம மறுபக்கம் திருப்பி விடலாம். வெந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. இது எண்ணெயிலேருந்து நான் கம்ப்ளீட்டாக எடுத்து ஒரு பக்கம் அது இருக்கட்டும். சக்கரை பாகும் பார்த்திங்கன்னா ஒரு மிதமான சூட்டில் இருக்குது. நம்ம சுட்டு எடுத்து இதுவுமே பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ இதை நான் சக்கரை பாகு கம்மியாக இருக்கிறத ஒரு 5 பீஸாக வந்து போட்டு எடுக்கிறேன். இது ஊறத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இது போட்டிருந்தா போதும். ஒரு பக்கத்துலேருந்து மறுபக்கம் திருப்பி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதுலேருந்து எடுத்துடலாம். மீதி இருக்கிறதும் இது உள்ளே போட்டு நல்லா ஊற விட்டு ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சு எடுத்துடலாம். பாதுஷா பார்த்திங்கன்னா இந்த கலர் வரத்துக்கு முன்னாடியே நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துருக்கலாம். அந்த கலர் வரும்போது பார்த்திங்கன்னா நான் ஒன்று எடுத்து புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா அந்த சக்கரை பாகு ஊறி நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே லேசாக மெதுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது அன்றைக்கி சாப்பிட்றதுல மறுநாள் சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.